இந்த பரணினா எல்லா கஷ்டத்தையும் அவங்க தாங்கி பிடிப்பாங்க. மற்றவங்களுடைய சுமைகளை தாங்குற சக்தி அவங்களுக்கு இருக்கு. இப்போ இவங்க என்ன வழிபாடு முறையை இவங்க மேற்கொண்டால், எந்த கடவுளை இவங்க வழிபட்டால், இவங்க சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய கோவில்களுக்கு இவங்க சென்றாலே கர்மாக்களை சுமந்து தான் நம்ம பிறந்திருக்கோம். பரணி நட்சத்திரம்னாலே கர்மாக்களை சுமந்து தான் நம்ம பிறந்திருக்கோம். 2வது நட்சத்திரமான பரணி நட்சத்திரம், பரணி தரணி ஆளும் அப்படின்னு சொல்லி இயற்கையிலேயே நமக்கு இருக்கு. ஸோ இந்த பரணி நட்சத்திரம் எப்படி, அதோட ஆற்றல் என்ன, எந்த தெய்வ வழிபாடு இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு தடவை பிரம்மா கிட்ட யமதர்மராஜா கேட்பாரு, உலகத்தில் மக்களுக்கு நன்மை சரி எது தவறு எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் தவறு பண்ணுறாங்க அப்படின்னு யமதர்மராஜா பிரம்மா கிட்ட கேட்பாங்க. பிரம்மா சொல்வார், மனிதனுக்கு எல்லாமே உலகத்தில் மனிதன் பிறந்து அவனுடைய கர்ம வினைகளை எது அனுபவிக்கிறதுக்கு தான் அந்த உலகத்தில் பிறக்கிறான். ஸோ அப்போ அவனோட கர்ம வினை எதுன்னு அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் அவன் நன்மையின் பாதையில் போகிறதும் தீமையின் பாதையில் போகிறது. அதுக்காக தான் இந்த உலகத்தில் பிறந்து ஞானம் பெற்று போகிறதுக்காக தான் அவன் தவறு எது, ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மால பிறக்கிறாங்கன்னா, ஸோ அப்போது நல்லவனாகவே இருந்தாலும் அவன் இந்த பிறப்பில் நல்லவன் தான், இந்த பிறப்பின் அடிப்படையில் நல்லவனாக இருந்தாலும் போன பிறப்பின் அடிப்படையில் அவன் கெட்டவன். ஸோ அப்போ அந்த கர்மாவை முடிக்கணுங்கிறதுக்காக இந்த பிறப்பே இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியும்? அதனால இந்த ஜென்மத்தில் பிறந்த ஞானம் பெற்று போகணும் அப்படின்னு பிரம்மா சொல்லுவார். உடனே யமதர்மராஜா சொல்வார், அதனால தான் மக்கள் நன்மையின் பக்கம் எது தீமையின் பக்கம் எதுன்னு தெரியாமல் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நடக்கும். ஸோ இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரத்துக்கு கீழே தான் இந்த நெருப்பினால் உருவாக்கப்படக்கூடிய துறைகள் எல்லாமே பரணி நட்சத்திரம் தான் அதை ஆழுது. அதாவது நெருப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபயர் ஸ்டேஷன், தீயினால் உருவாக்கக்கூடிய அது கோல்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு அக்னி ஜோலைகளாக இருக்கட்டும், எல்லாமே ஜட்ஜ்மெண்டல். அதாவது இந்த ஜட்ஜ்மெண்டல் ஒரு இப்போ நம்ம கரெக்டான பாத்தில் போகிறோம் இல்லை ராங்கான ரோட்டில் போகிறோம், இதிலெல்லாம் கரெக்டாக யமதர்மராஜாவோட புக்கில் கரெக்டாக குறித்து வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் அந்த கர்மாக்கள் எல்லாமே கரெக்டாக பின் பாயிண்டில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரம் தான். ஸோ இந்த பரணி நட்சத்திரம் தான் கருவறை, ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய யமதர்மராஜாவினால கர்மாவினால உருவாக்கக்கூடிய குழந்தைகள் இந்த பரணி நட்சத்திரத்தை கீழே தான் அது ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்போ கர்மாக்கள் நிறைய சுமந்து வரக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பிறக்கிறது இந்த யமதர்மராஜாவோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் பிறக்குது. தர்மராஜாவினால கர்மாவினால உருவாக்கக்கூடிய குழந்தைகள் இந்த பரணி நட்சத்திரத்தை கீழே தான் அது ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்போ கர்மாக்கள் நிறைய சுமந்து வரக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பிறக்கிறது இந்த யமதர்மராஜாவோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் பிறக்குது. ஸோ இப்போ இதில் இவங்களுக்கு என்ன வழிபாடு, பரணி நட்சத்திரம்னாலே அவங்க பரணி என்ற சொல்லுக்கே தாங்குபவர், சுமப்பவர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது இந்த பரணினா எல்லா கஷ்டத்தையும் அவங்க தாங்கி பிடிப்பாங்க, மற்றவங்களுடைய சுமைகளை தாங்குற சக்தி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பரணிக்கு அவ்வளோ ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு குழந்தையே கருவறையில் சுமந்து அந்த குழந்தையை வெளிவரதுக்கு அந்த சுமக்கிற ஒரு கரு இந்த பரணி நட்சத்திரத்தோட கீழே தான் ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்போ அதாவது ஃபயர், ஒரு நெருப்பு. இப்போ இவங்க என்ன வழிபாடு முறையை இவங்க மேற்கொண்டால், எந்த கடவுளை இவங்க வழிபட்டால் இவங்களுக்கு நல்ல கால பைரவர் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப நல்லது. துர்க்கை அம்மன், அப்புறம் யமதர்மராஜாவோட நினைவு வழிபாடு, யமதர்மராஜாவோட நினைவு வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப நல்லது. துர்க்கை அம்மன், அதாவது இப்போ நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த கோவிலில் இருந்தாலுமே அவங்க துர்க்கை வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப மன அமைதியை கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் கட்டம் ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும், இப்போ நம்ம ரொம்ப லாங்கில் போக முடியாமல் இருந்தால் கூட துர்க்கை அம்மன் வழிபாடு இந்த பரணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறந்தது. உங்களோட கர்மாவை தீர்க்கணும்னா சிதம்பரம் நடராஜன் கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி கூட தேவையில்லை. சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய கோவில்களுக்கு இவங்க சென்றாலே இவங்களுடைய நிறைய விஷயங்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த காலம் பரிகாரமாக அது மாறக்கூடிய விதி இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. திருக்கடையூர் அமிர்தாஷ்டேஸ்வரி கோவிலுக்கு போனாதான் கரெக்ட் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு பரணி நட்சத்திரக்காரங்க நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு துர்க்கை அம்மனை மட்டும் நீங்கள் வழிபட்டாலே, உங்களுக்கு நியரஸ்ட் பையில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வழிபட்டாலே உங்களுக்காக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கம்மியாகி உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, கர்மாக்களை சுமந்து தான் நம்ம பிறந்திருக்கோம். பரணி நட்சத்திரம்னாலே கர்மாக்களை சுமந்து தான் நம்ம பிறந்திருக்கோம். ஸோ அப்போ இந்த கர்மாக்கள்லேருந்து நம்ம விடுபட்டு நம்ம ஞானம் பெறணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜென்ம வாழ்க்கை 100% நல்லாயிருக்கும்.